அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தந்தை, மகன், தாய் உள்ளிட்ட 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருந்தது. அப்போதே காவல்துறையிடம், தமிழக அரசிடம் நிறைய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. 3 பேர் ஒரே குடும்பத்திலிருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அதுவும் படுகொலை செய்யப்பட்டு 8 பவுன் நகை திருடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வந்தது. 3 உயிர்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் மற்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அச்சம் ஏற்படும், மக்களினுடைய பாதுகாப்பு அதன் மூலமாகத்தான் உறுதிப்படுத்தப்படும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 மாத காலம் கடந்தும் காவல்துறை இப்போது வரை அந்த கொலைகாரர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. ஒருபுறம் காவல்துறை திணறி வரக்கூடிய சூழலில் இன்னொரு புறம் என்ன நடக்குதுன்னா, அப்பாவி மக்களை எல்லாம் காவல்துறை பிடித்து விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதை செய்து, அடித்து உதைத்து, அவர்களை மிரட்டி இந்த கொலையை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களை ஒப்புக்கொள்ளுமாறு காவல்துறை வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டுகளும் வந்த வண்ணமே இருக்கிறது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் ஊடகங்களில் ஒரு செய்தி அதிக அளவிலே பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை காவல்துறையினர் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கி அவனை மிரட்டி இந்த குற்றத்தை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காவல்துறை தரப்பில் மிரட்டியதாக அந்த இளைஞன் பேசிய செய்திகள் எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உண்மையிலே அந்த வழக்கினுடைய தன்மை என்ன நிலையில் இருக்கிறது? காவல்துறை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்களா? அப்படி ஈடுபட்டார்கள் என்றால் ஏன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள்? என்னதான் நடக்கிறது என்பதை பற்றி விரிவாக பேசலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை அடுத்த அவினாசிபாளையம் பகுதியில் தந்தை, மகன், தாய் 3 பேரும் படுகொலை செய்யப்படுறாங்க. தந்தை தெய்வசிகாமணி, மகன் செந்தில்குமார், தாயார் அலமேலு 3 பேருமே படுகொலை செய்யப்படுறாங்க. படுகொலை செய்யப்பட்டதோடு 8 பவுன் நகையும் திருடு போனதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த சம்பவம் நடந்ததுமே செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி அவர் பேசிய ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டது. இப்போதும் அந்த காணொலிகள் கொட்டி கிடக்கிறது சமூக வலைதளங்களில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமியார், மாமனாருடைய அந்த மரண சம்பவத்தை, அந்த கொலை சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க ரொம்ப கோபத்தில் ஆவேசமாக பேசுகிறாங்க. காவல்துறை நோக்கி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அது பெரிய கேவலம் என்று சொல்லி அவங்க காவல்துறையிடம் ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. காவல்துறையும் ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கு தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருவதாகத்தான் காவல்துறை தரப்பிலேயும் சொல்லப்பட்டிருந்தது. நிறைய தனிப்படைகள் எல்லாம் தொடர்ந்து காவல்துறை அமைச்சு இது குறித்த விசாரணைகளை எல்லாம் காவல்துறை நடத்தி வந்தார்கள். இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு 18 தனிப்படைகள். அப்படி 18 தனிப்படைகள் அமைத்தும் காவல்துறையால் இதுவரை இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே முடியலை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள்லேயே அவர்களுடைய அந்த பண்ணை வீட்டில் தான் மரணம் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கிறது. அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு நபர், அந்த நபரை காவல்துறை அவரை விசாரணை என்கிற பெயரில் அழைச்சிட்டு கடுமையான தாக்குதல் அவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் புகாரெல்லாம் கொடுத்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எப்போதாவது அந்த தோட்டத்தில் அவ்வப்போது வேலைக்கு போயிட்டு வர்றதோட சரி, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் காவல்துறை நான் தான் இந்த கொலையை செய்ததாக சொல்லி அவங்க என்னை ரொம்ப மிரட்டுறாங்க, உடல் முழுக்க என்னை அவங்க தாக்கினார்கள் என்று சொல்லி காவல்துறையால் அவர் தாக்கப்பட்ட அந்த பகுதிகளை எல்லாம் கூட அவர் காட்டுறாரு. பக்கத்தில் அவருடைய மனைவி கதறி அழுது கொண்டிருக்கிறார், கை குழந்தையோடு வைத்து. என்னுடைய கணவர் காவல்துறை அடித்த அடியில் என் குழந்தைய கூட தூக்க முடியலை, என்னுடைய கணவரால் ஒரு வீண் பழியை சுமத்துகிறார்கள் என்று சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ஆரம்பத்திலே அப்போதே நடந்தது. அதை தொடர்ந்து இன்னமும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிற தகவல் தான் காவல்துறை தரப்பிடம் இருந்து வந்தது. குறிப்பாக இந்த சம்பவம் குறித்து கூடுதல் டிஜிபி மதிப்பிற்குரிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் அப்போது சொல்கிற போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த வழக்கில் குறிப்பிட்டு உறுதியாக சொல்லும் அளவுக்கு க்ளூ எதுவுமே இதுவரை கிடைக்கவில்லை
என்று அவரே வெளிப்படையாக அறிவித்த செய்திகள் எல்லாம் வந்தது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. இது அரசை நோக்கி, காவல்துறை நோக்கி ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது. நீங்கள் 3 பேரை கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் வந்து சாதாரணமாக நடமாட முடியுது, இன்னமும் கண்டுபிடிக்க முடியலைன்னா இது வந்து குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெரிய துணிச்சலை தரும். அப்போ 18 தனிப்படைகள் அமைத்ததற்கு பிறகும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கிறப்ப தான் நேற்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி பெரிய ஒரு வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பலவஞ்சிபுரம் பகுதியை சார்ந்த ஹரிதாஸ் என்கிற இளைஞர், அந்த இளைஞர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை வந்து என்னை விசாரணைக்காக அழைச்சிட்டு போனாங்க, அழைச்சிட்டு போய் என்னை வந்து கடுமையாக மிரட்டுறாங்க, என்னை மிரட்டி நீ தான் இந்த கொலையை செய்தன்னு ஒத்துக்கொள், நீ ஒத்துக்கொள்ளலைன்னா உன்னை வந்து நாங்கள் வந்து சுற்றுவோம், உன்னை கண்ணை கட்டி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு உன்னை ஓட விட்டு நாங்கள் வந்து சுற்றுவோம், உன்னை வந்து என்கவுண்டர் பண்ணிடுவோம், துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க, நீ இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டால் உனக்கு வந்து 5 லட்ச ரூபா நாங்கள் தர்றோம் என்று சொல்லி காவல்துறை இந்த குற்றத்தை நீ எப்படியாவது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இளைஞன் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை காவல்துறை நடத்தியதாக அந்த இளைஞன் வெளிப்படையாகவே பகிரங்கமாகவே ஊடகங்களிலெல்லாம் பேட்டி கொடுக்கிறான். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நமக்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால், காவல்துறை என்பது குற்றவாளிகளை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக மட்டுமல்ல, அதல்ல காவல்துறையினுடைய வேலை. குற்றங்களே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. அதற்காகத்தான் உளவுத்துறை என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த உளவுத்துறை தான் குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே முன்கூட்டியே இப்படி ஒரு குற்றச்செயல் நடக்கப் போகிறது, ஒரு கொலை சம்பவம் நடக்கப் போகிறது, இல்லை ஏதோ ஒரு குற்றச்சம்பவம் நடக்கப் போகிறது என்று சொல்லி காவல்துறைக்கு தகவல் கொடுக்கும். காவல்துறை அந்த குற்றச்சம்பவத்தை நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்தும். இதுதான் காவல்துறையினுடைய வேலை. இதற்காகத்தான் காவல்துறை என்கிற அமைப்பு இருக்கிறது. இப்போ அதை வந்து கோட்டை விடுது காவல்துறை. இப்போ உளவுத்துறையும் காவல்துறையும் செய்ய வேண்டிய பணியை சரியாக செய்யாத காரணத்தால் தான் இந்த படுகொலை சம்பவங்கள் நடக்கிறது. இப்போ எல்லா கொலைகளையும் உடனடியாக தடுத்து விட முடியும் என்று சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான கொலைகளை தடுத்து விட முடியும். ஆனால் அங்கேயும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ காவல்துறையும் உளவுத்துறையும் தொடர்ந்து தோல்வி அடைந்து வருவதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒருபுறம் இந்த கொலைகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியலை, தடுக்க முடியலை, அந்த ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில், இன்னொரு புறம் கொலை நடந்ததற்கு பிறகு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையாவது காவல்துறை திறம்பட செய்கிறதா என்று கேட்டால் அது கூட ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு மிக சரியான ஒரு சான்று இந்த கொலை வழக்கு. அப்போ காவல்துறைக்கு கடுமையான அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா 3 பேர் கொலை, ஒரு கொலை இல்லை, ஒரே வீட்டில் 3 பேர் கொலை. அப்போ அந்த கொலையில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே முடியலைன்னா காவல்துறையினுடைய திறமை இந்த இடத்தில் பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் நடந்த போதே செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி அவங்க வந்து காவல்துறையிடம் கதறி அழுது அவங்க வந்து பேசிய ஒரு பேச்சு சமூக வலைதளங்களில் இப்போதும் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. அதில் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த கொலை செய்த அந்த குற்றவாளிகளை, கொலைகாரர்களை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே மிகப்பெரிய கேவலம் என்று சொல்லி அவங்க வந்து ஆத்திரத்தில் கோபத்தில் அவங்க வந்து இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவர்களுடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில்லை. காவல்துறை என்பது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ கண்டுபிடிக்கலன்னா அது ஒட்டுமொத்த காவல்துறைக்கே ஒரு தலைகுனிவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் காவல்துறைக்கு இருந்தே வருகிறது. அப்போ என்ன செய்யணும்? குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அதுதானே செய்யணும். இப்போ ஏற்கனவே காவல்துறையால் துன்புறுத்தப்பட்ட அந்த வீட்டு வேலைக்காரன் அவரும் சரி, இப்போது தாக்குதலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த இளைஞரும் சரி, அப்போ இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறப்போ அப்போ காவல்துறை உண்மையிலே வழக்கை மூடி மறைப்பதற்கு தான் வேலை செய்கிறது என்கிற சந்தேகம் கூடுதலாகத்தான் எழுகிறது. அந்த சந்தேகத்தை தவிர்க்க முடியாது. நமக்கு எழக்கூடிய கேள்வி ஒன்று தான், காவல்துறை நினைத்தால் கண்டுபிடிக்க முடியும். காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை தகுதி வாய்ந்த காவல்துறை, திறமை வாய்ந்த காவல்துறை என்று சொல்லி நம்ம வந்து பல இடங்களில் தொடர்ந்து நம்ம பேசி வருகிறோம். காவல்துறையில் சில நிர்வாக சீர்கேடுகள், அதை சரி செய்ய வேண்டும், காவல்துறையினருடைய சில அணுகுமுறை அதில் மாற்ற வேண்டும் என்கிற கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறையின் திறமையை, தமிழ்நாடு காவல்துறையின் திறமையை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது. நாம் பல இடங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை, அந்த அளவிற்கு தகுதி வாய்ந்த காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் காவல்துறையுடைய கரங்கள் ஒரு புறம் கட்டப்பட்டிருக்கிறது, சுதந்திரமாக அவர்களால் வேலை செய்ய முடியலை. இன்னொரு புறம் காவலர்கள் பற்றாக்குறை இருக்கிறார்கள்.
நிறைய காவலர் பற்றாக்குறை இருக்கிறது, காவலர்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தங்கள் இருக்கிறது, அவர்களால் சரிவர வேலை செய்ய முடியலை என்கிற கருத்துக்களெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம். என்னதான் கருத்துக்கள் நாம் பேசினாலும், என்னதான் காவல்துறைக்கு வந்து சிக்கல்கள் இதெல்லாம் இருந்தாலும், இது போன்ற ஒரு காவல் வேலையை காவல்துறை உண்மையிலே செய்கிறது என்றால், அந்த குறவர் சமூகத்தை சார்ந்த இளைஞரும் சரி, இதற்கு முன்பு அந்த வீட்டு வேலைக்காரரும் சரி, அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கொடுஞ்செயல். அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் காவல்துறையே செய்யக்கூடாது. காவல்துறையே செய்யக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கண்டுபிடிப்பது வரைக்கும் புலன் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். அதைத்தானே காவல்துறை செய்யணும். வழக்கை முடித்து விட வேண்டும், அழுத்தம் இருக்கிறது, காவல்துறைக்கு அவப்பெயர் வந்துவிடும் என்கிற காரணத்திற்காக யாரோ ஒருத்தரை வந்து பிடிச்சி ஒத்துக்கொள் என்று சொல்லி, அதுவும் 5 லட்ச ரூபா தர்றேன்லாம் சொன்னதாக அந்த இளைஞர் வந்து பேசுகிறார். உண்மையிலே 5 லட்சம் ரூபாய் தருவதாக காவல்துறை சொல்லி இருந்ததென்றால், அந்த இளைஞனுடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்ததென்றால், ஏன் காவல்துறை இப்படி ஒரு ஆஃபரை கொடுக்கணும்? எதுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்கணும்? 5 லட்ச ரூபாயை கொடுத்து நீதான் குற்றத்தை செய்தாய் என்று ஒத்துக்கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குதுங்க? புரியலையே. அப்போ காவல்துறையே பேரம் பேசுதா என்றால், அப்போது இதில் அப்போ காவல்துறையினுடைய செயல்பாடு கேள்விக்குள்ளாகத்தானே செய்கிறது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் காவல்துறை தரப்பு தான் சொல்லணும். அதில் அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அதை சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து இல்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதனால்தான் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும் தகவல்கள் எல்லாம் வருகிறது. என்னவும் இருக்கட்டுங்க, எதுவும் இருக்கட்டு, நீங்கள் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கூட குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். அதுதான் இறந்து போனவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நீதியாகவும் இருக்கும், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நீதியாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பலர் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய நீதி என்னவென்றால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதாகத்தான் இருக்க முடியும். அது இந்த வழக்கில் மட்டுமல்ல, எந்த வழக்காக இருந்தாலும் சரிதான், உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் கிடைக்கல அண்ணா பல்கலைக்கழக வழக்கில். அந்த வழக்கில் மட்டுமல்ல, எத்தனையோ வழக்குகளில் பல கேள்விகளுக்கான விடை கிடைக்காமல் தான் இருக்கிறது. பல வழக்குகளில் குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் காவல்துறையே அப்பாவி மக்கள் மீது பழி சுமத்தி வழக்கை முடிப்பதற்கான வேலைகளிலெல்லாம் ஈடுபடுவதாக நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து பரவலாக, அது நீண்ட 2 காலமாக அது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான், குற்றச்சாட்டு தான். இந்த வழக்கு அப்படி ஒரு இடத்தை நோக்கி சென்று விடக்கூடாது. அப்படி ஒரு இடத்தை நோக்கி இந்த வழக்கு சென்றதென்றால் அது தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிடும். நீங்கள் இந்த கொலைகாரர்களை, உண்மையான கொலைகாரர்களை கண்டுபிடிக்கலைன்னா அத்தனை அக்யூஸ்டுகளுக்கும் துணிச்சல் வந்துவிடும். கிரிமினல்களுக்கு, குற்ற பின்னணி கொண்ட நபர்களுக்கு, கொலைகாரர்களுக்கு, கொலை செய்யலாம் என்று காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, தைரியமாக, துணிச்சலாக இது போய்விடும். அப்படி ஒரு இடத்திற்கு யார் வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம், ஆனால் தமிழக காவல்துறை எடுத்து செல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கு. தமிழ்நாட்டின் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெய்பீம் படம் பார்த்து கண்கலங்கியதாக எல்லாம் பேசினார். அவர் பேசியதற்கு பிறகு எத்தனையோ காவல் நிலைய தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் பேசவே இல்லை, வாய்மூடிய மௌனம் காத்து வந்தார். இப்போதும் தாக்குதல் சம்பவம் நடக்கிறது. முதல்ல எதுக்கு காவல்துறை இப்படி அடிக்க வேண்டும்? இப்படி கண்மூடித்தனமாக தூக்கி போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடிப்பதற்கான உரிமை காவல்துறைக்கு இருக்கிறதா என்பது அது ஒரு பெரிய விவாதம், பெரிய கேள்வி. இப்போ அதுலேயும் இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து ஏன் இப்படி காவல்துறை தூக்கி போட்டு அடிக்க வேண்டும்? அப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து திரையில் தான் இது போன்ற சம்பவங்களுக்கு எல்லாம் எதிரணி ஆற்றுவாரா? தன்னுடைய ஆட்சியின் கீழ், தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் நிஜத்தில் நடக்கக்கூடிய இந்த செயல்களுக்கெல்லாம் பேச மாட்டாரா? வாய்மூடி மௌனம் காத்து கொண்டு தான் இருப்பாரா? அவர் பேசினால் அரசுக்கு அவப்பெயர் வந்துவிடும் என்று கருதி பேசாமல் இருக்கிறாரா? அப்பா என்று இளைய தலைமுறையினர் என்னை அழைக்கிறார்கள் என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். இந்த இளைஞன், இப்போ தாக்கப்பட்ட இளைஞன் ஒரு இளைஞன் தான், உங்களுடைய மகன் வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான். உண்மையிலே நீங்கள் அப்பா என்றால், உண்மையிலே நீங்கள் சொன்ன அப்பா என்கிற வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்றால், ஒரு பொறுப்புள்ள அப்பாவாக பிள்ளைகளுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எப்போது தான் சீரான ஒரு நிலைக்கு வரும் என்கிற பெரிய ஒரு கேள்வி இருந்து வருகிறது. நீங்கள் பாருங்கள், இப்போது எங்கே பார்த்தாலும் பத்திரிகைகளை, ஊடகங்களை எல்லாம் திறந்து பாருங்கள்,
கொலை சம்பவம், திருட்டு கொள்ளை சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதிலும் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சிறுமிகளை வரைக்கும் இன்றைக்கு சிதைத்து சீரழிக்கக்கூடிய ஒரு 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 கொடூரமான ஒரு சமூகமாக இன்றைக்கி இந்த சமூகம் மாறி நிற்கிறது. குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்த போகிறோம்? குற்றச்சம்பவங்கள் நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதை நம்மால் உருவாக்க முடியலை. அப்போ நடந்த பிறகு அந்த குற்றவாளிகளையாவது, உண்மையான குற்றவாளிகளையாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதையும் செய்யலை அப்படின்னா அப்போ இங்கே ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்து எதற்கு? இங்கே காவல்துறை, உளவுத்துறை இருந்து எதற்கு? 8 கோடி மக்களினுடைய வரிப்பணத்தில் ஒரு அரசு எதற்காக இயங்குகிறது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வழக்காகத்தான் இருந்து வருகிறது. தமிழ்நாடு காவல்துறை எத்தனையோ சவாலான வழக்குகளை கையாண்ட காவல்துறை தான். அதுபோன்ற சவாலான ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. இதே ஒரு சவாலாகவே எடுத்து தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளிகளை, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக காவல்துறை என்ன செயல்பாட்டை செய்தாலும் அது அந்த செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி காவல்துறையை நோக்கி சொல்லி அந்த வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா, ஒட்டுமொத்த காவல்துறைக்கே இது கேவலம் ஆகிவிடும் என்று, அது ஆகிவிடக்கூடாது என்பதுதான் எங்களை போன்ற மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைக்கிறோம்.